பாகிஸ்தான் சவுதி அரேபியா இணைந்ததற்கான பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கடந்த 17ஆம் தேதி அன்றைக்கி தான் பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இடையே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று கையெழுத்தாகுது. சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இடையே இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டது. இஸ்லாமிக் நேட்டோ அப்படின்னு அழைக்கப்பட்டது அந்த ஒப்பந்தம். ஏன் பாகிஸ்தானோட சவுதி சேர்ந்தாங்க, திடீர்னு இந்த இணக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? இதனால் ஆசிய நாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும். இந்த ஒப்பந்தத்தின்படி என்னென்னா, சவுதி மீது வேறு எந்த நாடு தாக்குதல் நடத்தினாலும் அது பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக பார்க்கப்படும். அதே போல் பாகிஸ்தான் மீது இந்தியா உள்ளிட்ட வேறு எந்த நாடு தாக்குதல் நடத்தினாலும் அது சவுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக பார்க்கப்படும். இப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு ஒப்பந்தம் பாகிஸ்தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு சாரம்சம் அப்படின்னு சொல்லலாம். இது நேட்டோ அமைப்பை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. ஏன்னா நேட்டோவில் தான் பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு கூட்டணி நாடுகள் இருப்பாங்க. நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது வேறு ஏதாவது நாடு தாக்குனாங்கன்னா உடனே நேட்டோ டீமில் இருக்கிற எல்லா நாடும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது பார்க்கப்படுது. அதனால தான் இந்த ஒப்பந்தம் இஸ்லாமிக் நேட்டோ அப்படின்னும் சொல்லப்படுது. மெக்கா மற்றும் மதினாவை பாதுகாக்க பாகிஸ்தானுடைய உதவி சவுதி அரேபியாவுக்கு தேவைப்படுகிறது. உலகின் முன்னணி இராணுவத்தில் பாகிஸ்தானும் ஒன்று அப்படிங்கிறதால சவுதிக்கு பாகிஸ்தானுடைய நட்பு ரொம்ப முக்கியம். சவுதியை பொறுத்தவரையிலும் அது சன்னி முஸ்லீம் நாடு, ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான் ஷியா முஸ்லீம் நாடு. அதனால் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ந்து மோதல்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு வரதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈரான் அணுசக்தியை தீவிரமாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதால இஸ்லாமிய நாடுகளுடைய தலைமையாக ஈரான் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தடுத்து தலைமை பொறுப்பை தான் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானோட சவுதி அரேபியா கை கொடுத்துருக்காங்க. ஈரானுக்காக பாருங்கள், சவுதி அரேபியாவில் பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இராணுவம் கிடையாது, ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் பெரியது. அதனால் பாகிஸ்தானிடம் இருந்து இராணுவ வலிமையை, போர் தடுப்பு யுக்திகளையும் குறிப்பாக அணு ஆயுத சக்தியும் பெற்றுக்கொள்ள இந்த ஒப்பந்தம் சவுதிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு கணக்கு சவுதி போடுறாங்க. ஆனால் அதே நேரம் என்னதான் இராணுவத்தில் வலிமை மிக்க நாடாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் பாகிஸ்தான் ரொம்ப அடிபட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் சரிந்து நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டு வருது. இந்த சமயத்தில் எல்லாம் சவுதி தான் பெரிய அளவில் நிதி உதவி செய்து பாகிஸ்தானை காப்பாற்றி வராங்க. அப்போ சவுதி ஒரு கணக்கு போட்டு பாகிஸ்தானோட சேர்றாங்க, பாகிஸ்தான் ஒரு கணக்கு போட்டு சவுதி கூட சேர்றாங்க. ரெண்டு பேரும் மிக பயங்கரமான கணக்கை போட்டு தான் இந்த கூட்டணி, இந்த இணைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நிதி தேவைகளுக்கு சவுதியுடன் கை கோர்ப்பது பாகிஸ்தானுக்கும் லாபம் தரும் விஷயமாக தான் மாறியிருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானோட பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு எந்த சண்டையும் சர்ச்சைகளும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானும் சன்னி இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறதால இயல்பிலேயே அது சவுதி அரேபியாவோட கை கோர்க்க தயாராக இருக்காங்க. இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான காலம் மிக முக்கியமானது. அதாவது கத்தாரில் ஹமாஸ் தலைவர்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீர்னு இஸ்ரேல் விமானப்படை கத்தாருக்குள்ளே புகுந்து தாக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்தில் பாகிஸ்தான் சவுதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகிறது. அதனால் எதிர்காலத்தில் இஸ்ரேல் நம்மையும் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயம் கூட சவுதி இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கலான்னு சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் இஸ்லாமிக் நேட்டோவை உருவாக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ரெண்டு நாடுகளுக்கு இடையான உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது அரபு தேசத்தின் புதிய சாம்ராஜ்யமாக கூட மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பி இருக்கிறது.